ஹே ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த விலாகில் என்ன கவர் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுலேயே கொஞ்சம் குக்கிங் ரெசிபியும் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். வாய்ஸ் ஓவர் ஏன் கொடுக்குறேன்னா, நான் ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஒரேடியாக விலாகாக போஸ்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். ஸோ அதனால தான் இந்த வாய்ஸ் ஓவர் வீடியோ. குக்கிங் ரெசிபி வந்தாச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்த பொரியல் தான். ரத்த பொரியல் சாப்பிட்டா ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ரத்த பொரியல் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அப்புறம் சோம்பு போட்டுக்கணும். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு அது கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பேசிக்கிட்டே பண்ணதுனால மறந்துட்டோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டு அது கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணுன்னு அதை ஆட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் கலர் மாறி வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி அப்புறம் கொத்தமல்லி போட்டால் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கில். எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுன்னு சொன்னதுனால அப்பா செவரொட்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் செஞ்சுருந்தாங்க. கடையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நிறையா பட்டாணி. அது உரிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் உரிச்சிட்டு பார்த்தா நிறையா உரிச்சிருந்தோம். அப்புறம் ஈவினிங் டைம் ஸோ அந்த கேப்பில் டீ குடிச்சிட்டு பார்த்தா கிளைமேட்டே அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரியே தான் இருந்தது. ஈவினிங் போல் ரொம்ப ரெயினாக இருந்தது.
அவ்வளோதான், என்னோடய டே இப்படி தான் முடிஞ்சுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.